5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இயல் 3 பாடத்தலைப்பு படம் எங்கே, பழமொழி எங்கே. இது ஒரு உரைநடை பகுதி. தலைப்பு படம் எங்கே, பழமொழி எங்கே. சரி, இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு கிளியை பற்றி பார்க்க போகிறீங்க, நிறைய பழமொழியை பற்றி பார்க்க போகிறீங்க. பழமொழின்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள், நமக்கு வயதானவர்கள் அல்லது முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் உணர்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மொழிகளுக்கு பேர் தான் பழமொழிகள். இந்த பழமொழிகள் பழங்காலத்திலிருந்தே நம்மளுடைய வழக்கிலிருந்து வருகிறது. அதனால தான் தமிழ் நூல்களில் 18 நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு ஒன்று உண்டு. அந்த 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் பழமொழி 400. இந்த பழமொழி 400 புத்தகத்தில் நீதி கருத்துக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கும். அதனால் இதை பழமொழி 400 என்றும் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் நீதி நூல் என்றும் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. சரி, இப்போ கதை பகுதிக்கு நம்ம போவோம். செல்லம்மா, கிளியுடைய பெயர் செல்லம்மா. அந்த ஊரில், அதாவது பழையனூர் மாந்தோப்பில் ஒரு கிளி இருக்குது. அந்த கிளிக்கு பேர் செல்லம்மா. அந்த ஊரில் அந்த தோப்பிற்கு விளையாடுறதுக்கு சில மாணவர்கள், உங்களை மாதிரியே சின்ன பிள்ளைங்கள்லாம் வராங்க. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த கிளி என்ன செய்யுது, ஒரு படத்தை காட்டி ஒரு பழமொழியை சொல்ல வைத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பரிசு, மாங்காயை பரிசாக என்ன செய்யும், பிச்சு போடும். இதுதான் உங்களுக்கு கதை பகுதி. சரி, ஃபஸ்ட்டு யார் வரா இந்த கிளியை பார்க்கனா? பிரபு வராங்க. பிரபு செல்லம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கிளியை பார்த்து கேட்குறாங்க. கிளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ பிரபுவா, நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறியா? சரி, நான் ஒரு படத்தை காட்டுவேன், அதுக்கு உண்டான பழமொழியை நீ சொன்னேன்னா உனக்கு ஒரு மாங்காயை நான் பரிசாக தரேன் அப்படின்னு கிளி சொல்லும். உடனே பிரபு என்ன சொல்லுவான், ரொம்ப சந்தோஷம், அந்த படத்தை நீ எனக்கு காட்டுவியா அப்படின்ன உடனே அந்த கிளி இந்த படத்தை காட்டும். படத்தை காட்டின உடனே அந்த பிரபுவுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வரும். அந்த படத்தில் என்ன இருக்கும், யானை இருக்கும், கழுத்தில் மணி இருக்கும். உடனே அது ரெண்டையும் வைத்து யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. எதுக்காகனா, யானைக்கு எல்லோரும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வீதியில் யானையை கூட்டிகிட்டு வருவாங்க. சாமி ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு வரும் பொழுது யானைக்கு எல்லோரும் வழி விடணும், யானை வர்றது முன்கூட்டியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக கழுத்தில் மணியை கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மணியினுடைய ஓசையை வைத்து தெருவில் இல்லை அந்த வீதியில் எல்லோரும் என்ன செய்வாங்க, யானைக்கு வழி விட்டு ஒதுங்கி நிற்கணுன்றதுக்காக தான் அந்த மணியை கட்டி வைப்பாங்க. இப்படி தான் அந்த பழமொழி உருவாச்சு. யானைக்கு வழி விடாமல் இருந்தால் என்ன ஆகும், சிரமமாகும். யானைக்கும் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த யானைக்கு என்ன செய்கிறாங்க, மணியை கட்டி விடுறாங்க. இந்த பழமொழியை கரெக்டாக பிரபு சொல்லிடுறான். யானை வரும் பின்னே, அது கால் எடுத்து மெதுவாக நடந்து வரதுக்குள்ளே இந்த மணி யோசை என்ன செய்யுது, முன்னாடியே நம்முடைய காதுகளுக்கு சேரும். வருகிற யானைக்கு வழியை விட்டு நம்ம என்ன செய்யலாம், நிற்கலாம் இல்லையா? அதான் யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னேன்னு கரெக்டாக சொன்ன உடனே பிரபுவுக்கு ஒரு மாங்காயை அந்த செல்லம்மா கிளி பறித்து கொடுத்துட்றாங்க. பிரபுவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்தது வராங்க வின்சென்ட். வின்சென்ட், நீ வந்திருக்கியா, வெரி குட், நல்லா இருக்கிறியா அப்படின்னு செல்லம்மா விசாரிக்கும் போது வின்சென்ட்டும் நான் நல்லா இருக்கிறேனே, எனக்கும் ஒரு மாங்காய் வேணும், எனக்கு பறித்து கொடுப்பியா அப்படின்னு கிளிக்கிட்ட பார்த்து கேட்கும்போது அந்த கிளி, நான் உனக்கு ஒரு படம் காட்டுவேன், அந்த படத்தை பார்த்து நீ என்ன செய்யணும், எனக்கு பதில் சொல்ல வேண்டும், பழமொழி எனக்கு ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு படத்தை காட்டுவாங்க செல்லம்மா கிளி. அந்த படத்தை பார்த்த உடனேயே வின்சென்ட் என்ன சொல்லுவான், பதில் சரியாக சொல்லிடுவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி கரெக்டாக சரியான விடையை சொன்ன உடனே அந்த கிளி ஒரு மாங்காயை பறித்து வின்சென்ட்டுக்கு பரிசாக கொடுக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா என்ன, நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக மேற்கொள்ளணும் அப்படின்ற
அறிவு நமக்கு இருக்கணும். அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் என்ன செய்யும், பசுமையாக தான் தெரியும், நல்லா இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கு நான் அங்கே போய் இருந்தால் இன்னும் நல்லா இருப்பேனே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம். பார்க்கும் பொழுது அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம நின்ன இடம் எப்படி இருக்கும், அதை விட பசுமையாக இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், அதுக்கு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே நம்ம சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம் அப்படின்லாம் தோணும். எல்லா மனிதருக்கும் எங்கு சென்றாலும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் கடந்து வரக்கூடிய அறிவு கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அறிவுடன் அங்கே நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். இதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கேருந்து பார்க்க எல்லாமே நல்லா தான் தெரியும். அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கேருந்து இந்த பக்கம் இன்னும் அதிகமாக நல்லதாக நமக்கு தோன்றும். சரி, அடுத்தது யார் வராங்க அப்படின்னா கனிமொழி வராங்க. கனிமொழி வந்து செல்லம்மா கிளியை பார்த்து விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கியா செல்லம்மா அப்படின்னு விசாரிக்கும்போது சரின்னு செல்லம்மா கனிமொழிக்கும் ஒரு படத்தை காட்டுறாங்க. அந்த படத்தை பார்த்த உடனேயே செல்லம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. கனிமொழிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, சூறை காற்று வீசுது, அம்மிக்கல் இருக்குது, அம்மிக்கல் பக்கத்தில் அந்த அம்மி உருட்டுக்கல் இருக்குல்ல அது தனியாக கிடக்குது, எனக்கு இந்த படமே புரியலையே அப்படின்னு சொல்லி கனிமொழி அமைதியாக நிற்கிறாங்க. உடனே செல்லம்மா, என்ன கனிமொழி அமைதியாக நிற்கிற, உனக்கு மாங்காய் பரிசா வேண்டாவா, கொஞ்சம் நீ என்ன செய்ய யோசி, சிந்தித்து பாருன்னு சொல்லி அந்த செல்லம்மா கனிமொழிக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க. உடனே கனிமொழி, காற்று அம்மி, ஓகே காற்று எப்போ அடிக்கும், ஆடி மாதம். உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கனிமொழி, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்னு கரெக்டாக சொன்ன உடனே இந்த செல்லம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நல்லா அழகாக நீ சொன்னியே கனிமொழி அப்படின்னு சொல்லி செல்லம்மா கனிமொழிக்கு ஒரு மாங்காயை பரிசாக கொடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்தது யார் வராங்க, முகமது. அடுத்தது யார், முகமது வந்த உடனேயே செல்லம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு அதே மாதிரி கேட்குறாங்க. செல்லம்மாவும் ஒரு படத்தை காட்டுறாங்க. இதற்குண்டான பழமொழி நீ சொன்னேன்னா உனக்கும் ஒரு மாங்காயை நான் பறித்து தரேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு மாங்காய் இல்லை பழமாகவே நான் தேடி பறித்து தரேன், நீ என்ன சொல்லணும், இதுக்கு அழகாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே படத்தையும் காட்டுறாங்க. முகமது யோசிக்கிறாங்க, படத்தை பார்த்துட்டு யோசித்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இந்த பழமொழிக்கு நான் அந்த படத்துக்கு நான் உரிய பழமொழியை நான் சொல்லட்டுமா அப்படிங்கவும், சரி சொல்லு சொல்லு சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு செல்லம்மா கிளி சொல்கிறாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி இந்த பழமொழியை மிக தெளிவாக சொல்கிறாங்க நம்மளுடைய முகமது. அடுத்தது தேனிசை வராங்க. தேனிசை வந்து அதே மாதிரி செல்லம்மாவை விசாரிக்கிறாங்க, நல்லா இருக்கியா செல்லம்மா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. செல்லம்மாவும் தேனிசைக்கும் ஒரு படத்தை காட்டுறாங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் பக்கத்தில் நின்று என்ன பண்ணுவாங்க, நெல்லையும் பதரையும் தனித்தனியாக பிரிச்சுட்ருப்பாங்க. அந்த படத்தை பார்த்த உடனேயே தேனிசை சொல்லிடுவாங்க, என்னென்ன, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வாய்ப்பு வரும் பொழுதே அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் என்ன, நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு லாக்டவுன் பீரியடில் நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த டைம் எல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன செய்யலாம், அழகாக உட்காந்து எழுத தெரியாதவங்க கையெழுத்து பயிற்சியை செய்யலாம், படிக்க தெரியாதவங்க ரீடிங் தெரியாதவங்க உட்காந்து ரீடிங் கற்றுக்கொள்ளலாம். பயனுள்ள வகையில் நம்மளுடைய நேரங்களை
நம்ம செலவு செய்யலாம். அதுதான் காற்றுள்ள போதே நம்ம தூற்றிக்கொள்ள வேண்டும். காற்றுள்ள போது தான் அந்த பதர் என்ன செய்வாங்க, நெல்லையும் பதரையும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது பதர் தனியாக போகும், நெல் தனியாக விழும். காற்றே இல்லாத போது அவங்க இந்த வேலையை செய்தார்கள்னா அது அவங்களுக்கு எளிதாக இருக்காது. சரிங்களா? அதுக்கு தான் அந்த பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். உடனே செல்லம்மாக்கு பரவாயில்ல, கண்ணிமைக்கும் நேரத்திலேயே நீ சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி தேனிசைக்கு ஒரு மாங்காயை பரிசாக கொடுக்குறாங்க. அடுத்தது யார் வராங்க? எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே செல்லம்மா செல்லம்மான்னு விசாரித்தாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, செல்லம்மாவுடைய செல்ல பெயரை வச்சு கூப்பிட்றாங்க. என்னென்ன, பழமொழி கிளி அப்படின்னு சொல்லி அழகாக செல்லம்மா பெயரை வச்சு கூப்பிட்ட உடனே அந்த கிளி என்ன செய்யுது, யார் என்னுடைய செல்ல பெயரை கூப்பிடுறது, ஓ கதிரவனா, ஓகே கதிரவன் நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி விசாரித்துட்டு கதிரவன்கிட்ட ஒரு படத்தை நான் காட்டுவேன், அந்த படத்திற்கு உண்டான பழமொழியை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு அந்த படத்தை காட்டுவாங்க. கதிரவன் அந்த படத்தை பார்த்தவுடன் அதற்குண்டான பழமொழியை சொல்லுவான். என்னது, அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் அப்படின்னு அதற்குண்டான பழமொழி விடையை கரெக்டாக சொல்லிடுவான். உடனே கிளிக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கும் ஒரு மாங்கனியை பறித்து பரிசாக கொடுக்கும். அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேலனா, நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே உட்காந்து இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நீங்கள் படிக்கிறது 20 நிமிடம் படித்தாலே ஆழமாக மனநிலையை ஒருமுகப்படுத்தி படிக்கணும். சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. படிக்கிற அந்த 20 நிமிடம் 10 நிமிடம்னாலும் என்ன செய்யணும், நம்மளுடைய நினைவுகளை ஒருமுகப்படுத்தி எங்கேயுமே நம்ம கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகாத மாதிரி மனநிலையை ஒருமுகப்படுத்தி 10 நிமிஷம் படித்தாலும் நம்ம என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், ஆழமாக படிக்கணும். அப்போ தான் அது நம்ம மனதில் நீடித்து நிற்கும், மறந்து போகாது. எக்ஸாம் டைம்லலாம் மறந்து போகாமல் அது நம்ம நினைவில் நிலைத்து நிற்கும். அதுதான் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். ஒரு விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸு சொன்னாங்க, ஒரு நல்ல விஷயத்த உனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணக்கூடாது, கேட்டுட்டு கேட்காத மாதிரி போகக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு நின்று ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை உள்வாங்கணும். உள்வாங்கும் பொழுது அவங்க சொல்கிற நல்ல கருத்துக்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீ கேட்காம போனீங்கன்னா அது சரியான செயல் ஆகாது. சரியா? அதுதான் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், பாடமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை ஆழ்ந்து உணர்ந்து சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோதானோ என்று நம்ம படிக்கக்கூடாது, ஏனோதானோ என்று ஒரு செயலை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அது நிலைத்து நிற்காது, நம்மளுடைய மனதில் நீண்டு நிலைத்து நிற்க உதவி செய்யாது. சரி, இந்த நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் ஒன்று கூடி செல்லம்மா ஒன்றா பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய பழமொழியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அப்போ நீ எங்களுக்கு இதே மாதிரி மாம்பழம் பறித்து தரணும், சரியா செல்லம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ வீட்டுக்கு கடந்து சொல்கிறோம் பாய் சொல்லிட்டு செல்லம்மா கிளியை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து சந்தோஷமாக அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பழமொழி தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்குங்க. ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், அதையும் தெரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? சரிம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.